Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage colloquial Tamil sentences. So if you want to get our PDF format of our videos, go and check our website. I will pin the website link in description box and first comment. So first sentence, promise me or else I won't believe you. In Tamil, நீ எனக்கு சத்தியம் பண்ணு இல்லனா நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ எனக்கு சத்தியம் பண்ணு இல்லனா நான் உன்னை நம்ப மாட்டேன். Promise me, நீ எனக்கு சத்தியம் பண்ணு. நீ எனக்கு சத்தியம் பண்ணு. Or else, இல்லனா. Or else means இல்லனா. Promise means சத்தியம். So promise me, நீ எனக்கு சத்தியம் பண்ணு. Or else, இல்லனா I won't believe you. நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். Are you asleep? என்ன தூங்குறீங்களா? என்ன தூங்குறீங்களா? Asleep means தூங்குதல். So என்ன தூங்குறீங்களா? I am here on some work. ஒரு வேலையா நான் இங்க வந்தேன். ஒரு வேலையா நான் இங்க வந்தேன். I am here. நான் இங்க வந்தேன். Some work. ஒரு வேலையா. Work means வேலை. My head is aching. Get me a tea. தலை வலிக்குது. Headache means தலைவலி. தலை வலிக்குது. ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஒரு டீ போட்டு கொண்டு வா. Get me a tea. So get me means கொண்டு வா a tea. ஒரு டீ. ஒரு டீ போட்டு கொண்டு வா. Nobody can change you in this life. உன்னெல்லாம் இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. உன்னெல்லாம் இந்த ஜென்மத்தில் யாராலையும் திருத்த முடியாது. Sorry, I missed that word. யாராலையும். Nobody means யாராலையும். Can change. So, can change. It's a negative sentence. So, யாராலையும் திருத்த முடியாது. Nobody change means திருத்துதல். In this life. இந்த ஜென்மத்தில். In this life means இந்த ஜென்மத்தில். ப்ளீஸ் கம் டு see me from time to time. அப்பப்போ வந்து என்ன பார்த்துட்டு போங்க. அப்பப்போ வந்து என்ன பார்த்துட்டு போங்க. From time to time, which means அப்பப்போ. அப்பப்போ. Come to see me. வந்து என்ன பார்த்துட்டு போங்க. அப்பப்போ வந்து, come means வந்து, என்ன பார்த்துட்டு போங்க. See me means என்னை பார்த்துட்டு போங்க. அப்பப்போ வந்து என்ன பார்த்துட்டு போங்க. This is the worst movie I have ever seen. நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான படம் இதுதான். Worst movie means மோசமான படம். Or else மொக்கையான படம். நான் பார்த்ததுலேயே. I have ever seen. நான் பார்த்ததுலேயே. ரொம்ப மோசமான படம். This is the one means இதுதான். நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான படம் இதுதான். Okay, I will take leave now. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே, ஐ வில் டேக் லீவ் நவ். ஐ வில் டேக் லீவ் நவ் மீன்ஸ் நான் போகிறேன். இன் ப்ராப்பர் தமிழ் நான் போவேன். ஐ வில் டேக் லீவ் மீன்ஸ் நான் போவேன். ஐ வில் டேக் லீவ் நவ் மீன்ஸ் நான் இப்போ போவேன். ஸோ ஹியர் you have to tell in தமிழ், in colloquial தமிழ். ஓகே மீன்ஸ் சரி, நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். Go carefully. பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. Whom should I ask? நான் யார்கிட்ட கேட்கறது? நான் யார்கிட்ட கேட்கறது? So whom means யாரிடம், யார்கிட்ட. That meaning யாரை. In proper Tamil, whom means யாரை. Should I ask? யாரிடம் கேட்கறது. Do you see that house? That's my house. அதோ ஒரு வீடு தெரியுதுல்ல. Do you see that house? Which means அதோ ஒரு வீடு தெரியுதுல்ல. House means வீடு. ஸோ அதோ ஒரு வீடு தெரியுதில்ல, அதுதான் என்னுடைய வீடு. தட் இஸ் மை ஹவுஸ். அதுதான் என்னுடைய வீடு. மை ஹவுஸ் மீன்ஸ் என்னுடைய வீடு. திஸ் இஸ் ஏ டைம் ஃபார் எவ்ரி திங். தேர் இஸ் ஏ டைம் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. டைம் மீன்ஸ் நேரம். ஸோ எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. வைல் ஸ்பீக்கிங் நேரம் காலம். டைம் மீன்ஸ் நேரம் ஆர் எல்ஸ் காலம். பட் பீப்புள் வில் ஸ்பீக் டுகெதர். நேரம் காலம். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. I don't hear what you say. நீங்கள் சொல்கிறது என் காதில் விழலை. நீங்கள் சொல்கிறது என் காதில் விழலை. I don't hear. என் காதில் விழலை. What you say. நீங்கள் சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது. I didn't hear what you said. நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல. நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல. I didn't hear means எனக்கு சரியாக கேட்கல. or else என் காதில் விழலை. I didn't hear. எனக்கு சரியாக கேட்கல. என் காதில் விழலை. What you said. நீங்கள் சொன்னது. It's a past tense. So நீங்கள் சொன்னது. What you say means நீங்கள் சொல்கிறது. What you said means நீங்கள் சொன்னது. Did you hear what I said? நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா? Did you hear? உன் காதில் விழுதா?
ஸோ இட்ஸ் எ பாஸ்ட். டு யூ ஹியர் which means உன் காதுல விழுதா. did you hear means உன் காதுல விழுந்துச்சா. what I said நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா. I heard a loud noise எனக்கு ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு. I heard எனக்கு கேட்டுச்சு. loud noise means பயங்கர சத்தம். there is so much of noise ஒரே சத்தமா இருக்கு. there is so much of noise ஒரே சத்தமா இருக்கு. I trusted you and gave him money. What should I do now? I trusted you. உன்னை நம்பின நானு. I trusted you means உன்னை நம்பினேன். ஸோ I trusted you and gave him money. உன்னை நம்பி தான் அவனுக்கு பணம் கொடுத்தேன். gave him money. ஸோ him means அவனுக்கு. gave means கொடுத்தேன். gave him money. money means பணம். உன்னை நம்பி தான் அவனுக்கு பணம் கொடுத்தேன். I trusted you and gave him money. What should I do now? இப்போ நான் என்ன பண்ணுறது. What should I do now? இப்போ நான் என்ன பண்ணுறது. The tone should be உன்னை நம்பி தான் அவனுக்கு பணம் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறது. I hope the video will be useful for you. If it is so, please click the like button and share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. நன்றி.